வணக்கம். இது கல்லூரி வாசல். 12ஆம் வகுப்பு தேர்வை முடித்துவிட்டு என்ன படிக்கலாம், எந்த கல்லூரியில் படிக்கலாம் என்ற குழப்பம் மாணவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது குறித்த தெளிவான விளக்கங்களை நிபுணர்கள் வழங்கும் நிகழ்ச்சிதான் இந்த கல்லூரி வாசல். இன்றைய நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு விஸ்வநாதன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிச்சு எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த காலேஜ் செலக்ட் பண்றது, என்ன கோர்ஸ் செலக்ட் பண்றதுன்றதுல கன்ஃபார்மா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களே ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்றதுக்கும் அது இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாமா அது செலக்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ் அவங்க சைட்ல இருந்து அப்பா ஒரு கோர்ஸ் சொல்லுவார், அம்மா ஒரு கோர்ஸ் சொல்லுவாங்க, இது படி அது படின்னு. பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்? இப்ப இந்த நேரத்துல பேரண்ட்ஸ் ஒரு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இன்னும் 2 மாசம் அல்லது 3 மாசம் டைம் இருக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அதுக்குள்ள மாணவனுடைய இன்டர்னல் இன்ட்ரெஸ்ட் என்ன, அவனுடைய சொந்த விருப்பம் என்னங்கிறத பெற்றோர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு இன்ஜினியரிங்ல விருப்பம் இருக்கும், சில பேருக்கு இன்ஜினியரிங் விருப்பம் இருக்காது. உதாரணமா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மீடியா கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவரை போய் நம்ம நீங்க இன்ஜினியரிங் படிங்கன்னு கம்பல் பண்ணக்கூடாது. அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு தென் மார்க்கெட்ல இன்னைக்கு டிமாண்ட் எந்த கோர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குன்னு பேரண்ட்ஸ் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அதே சமயத்தில் ஸ்டூடெண்டோட டேலண்டையும் கம்பைன் பண்ணி அவங்க முடிவெடுக்கலாம். இப்போ அவசரப்பட்டு எந்த முடிவும் இந்த நேரத்துக்கு வரக்கூடாது. ஆனால் கவுன்சிலிங் பண்ணலாம். அவங்க காலர் வந்திருக்காங்க, நம்ம அவன்கிட்ட பேசிட்டு திருப்பி வருவோம். ஜெனிஃபர் சென்னையில இருந்து கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் ஜெனிஃபர், உங்களுடைய சந்தேகம் என்ன, சொல்லுங்க. நான் வந்து இப்போ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். நான் எனக்கு மேத்ஸ் சரியா வராது, தமிழ் மீடியம் தான் எடுத்திருக்கேன். 10th 462 மார்க். என்னோட ஆம்பிஷன் என்னன்னா ஸ்பேஸ் ரிசர்ச் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த டிகிரி படிக்கணும், இன்னும் எத்தனை வருஷம் படிக்கணும், எந்த காலேஜ் தமிழ்நாட்டுல இருக்கு அதுக்கு. நான் வந்து பிசிக்ஸ் நல்லா படிப்பேன். சோ ஏன்னா தமிழ் மீடியம் மேத்ஸ் சரியா வராதுங்கிறதுனால எனக்கு நிறைய யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ண எனக்கு அவ்வளவு கிளியரா தெரியல. ஹலோ. ஓகே ஜெனிஃபர், உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. இவங்க வந்து பிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ், அட்டாமிக் பிசிக்ஸ், இது மாதிரி பிசிக்ஸ் எடுத்தா ஸ்பேஸ் டெக்னாலஜில பிசிக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ ஸ்பேஸ் ரிசர்ச் பத்தின கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்கு? அது அண்டர் கிராஜுவேட்ல ஸ்பெசிஃபிக்கா அந்த கோர்ஸும் இல்லை. எக்ஸப்ட் ஒரு திராண்டரத்துல ISRO தலைமையில ஒரு கோர்ஸ் நடக்குது. அது பிஜி கோர்சஸ் தான் அங்க எடுத்துக்கிறாங்க. அதனால யூஜில எல்லா பிரான்ச்சஸும் எடுக்கலாங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி பிரான்ச் எடுத்தா கூட பிஜி வந்து ஏவியானிக்ஸ், ஏர்கிராப்ட், ஏரோநாட்டிக்கல், இந்த மாதிரி கோர்ஸ்லாம் எடுத்து படிக்கலாம். அந்த மாதிரி கோர்ஸ். ஸோ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா பிஎஸ்சி இந்த மாதிரி கோர்சஸ்ல, அதாவது யூஜி கோர்சஸ்ல பிஎஸ்சி பிசிக்ஸ் இந்த மாதிரி எடுத்து அதுல ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் மட்டும் நீங்க சொல்லும் போது இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சம்பந்தமான கோர்சஸ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன். இன்னொரு காலர் வந்திருக்காங்க, பரமக்குடியில இருந்து நஸ்ரீனா. வணக்கம் நஸ்ரீனா, உங்களுடைய சந்தேகம் என்ன, சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம் நஸ்ரீனா, சொல்லுங்க. சார், நான் வந்து கம்ப்யூட்டர் மேத்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் 12th. ஓகே. இப்போ வந்து நான் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. எந்த காலேஜ்ல படிச்சா நல்லா இருக்கும், அதுக்கு வேல்யூ இருக்குமான்னு சொல்லுங்க. கோர்ஸுக்கு நல்ல வேல்யூ இருக்கு. கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நல்ல வேல்யூ இருக்கு. ஆனா இப்ப எந்த காலேஜ்னு சொல்லும் போது நம்ம இந்த நேரத்தில் எதுவும் சொல்ல முடியாது. அவங்க மார்க் வரட்டும், அந்த மார்க் இப்படியே ரேங்க் போடுவாங்க. அந்த ரேங்க் சமயத்தில் கவுன்சிலிங் போகும்போது அவங்களுக்கு நியர்பை காலேஜஸ் அல்லது நல்ல காலேஜஸ் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். சார், இப்போ எந்த காலேஜ்ன்றது இப்ப நம்ம சொல்ல முடியாது. எந்த காலேஜ் எப்படி செலக்ட் பண்றதுன்றத பத்தி சொல்லுங்க. நிச்சயமா இப்போ ஓரளவுக்கு மாணவர்கள் தங்களுடைய ரேங்க் மார்க்கோட பொசிஷன் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டான லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்ல என்னென்ன காலேஜஸ் கிடைச்சிருக்குன்னு இன்டர்நெட்ல போய் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு 15 காலேஜ் இவங்களுடைய ரேஞ்சில் இருக்கும். அந்த 10 காலேஜ்லயும் முன்னாள் மாணவர்களை போய் இவங்க சந்திச்சு பேசணும். ஆனா ஒரு இன்ஃபர்மேஷன் பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கல்லூரிகள் கொடுக்கிற விளம்பரங்கள், வெப்சைட்டு, டிவி அட்வர்டைஸ்மெண்ட், இதையெல்லாம் நம்ப வேண்டாம்னு தான் நான் சொல்ல முடியும். நேரடியா கல்லூரிக்கு போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அல்லது அங்க படிச்ச மாணவர்களை மீட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, ஆசிரியர்கள் தேவையான அளவுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த காலேஜ்ல அவங்க சேர்த்தணும். என்னதான் விளம்பரங்கள் வந்தாலும் ஒரு காலேஜ் நேர்ல போய் பார்த்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட பேசி பார்த்துட்டு தான் இந்த காலேஜ் செலக்ட் பண்ண உண்மையான நிலவரம் தெரியும். அப்பதான் உண்மையான நிலவரம் தெரியும். ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க, கரூர்ல இருந்து முருகப்பெருமாள். வணக்கம் முருகப்பெருமாள், உங்களுடைய சந்தேகம் என்ன, கேளுங்க. ஹலோ சார். வணக்கம் முருகப்பெருமாள், சொல்லுங்க.
சார் நான் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன் சார் 12th. ஓகே, பயோமேக்ஸ். ஆமாங்க சார். இப்ப என்ன படிக்கலாம்னு நேரத்துல ஒவ்வொன்னு சொல்றாங்க சார். ஆர்ட்ஸ் தான் போலான்னு இருக்கேன் சார் நானு. ஓகே, பட் என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம இருக்கு சார். உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சார்? நமக்கு ஐஏஎஸ் தான் சார் நம்ம பிளான். இப்ப நம்ம ஐஏஎஸ் படிக்கணும், டிகிரி பண்ணிட்டு தான் படிக்கணும். ஹலோ, சொல்லுங்க தொடர்ந்து பேசுங்க. இப்ப நம்ம ஐஏஎஸ் படிக்க முடியாது. சப்போஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் நமக்கு பாஸ் ஆகாட்டியும் நம்ம படிக்கிற டிகிரி நம்ம ஃபியூச்சர்ல கை கொடுக்கணும் சார். சோ அதனால என்ன படிக்கலாம், என்ன டிகிரி எடுத்து படிக்கலாம்னு ஒரு டவுட்டா இருக்கு சார். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் என்னுடைய எழுதிதான் சிவில் சர்வீஸ்க்குள்ள போகணும் எய்ம். சோ அதுக்கு கை கொடுக்கணும். சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கிடைக்கல அப்படின்னாலும் எனக்கு இப்ப இவர் என்ன மார்க் வாங்குறாரோ அதை பொறுத்து இருக்கணும். இன்ஜினியரிங் போக விருப்பம் தான் இன்ஜினியரிங் போகலாம். இவர் இன்ஜினியரிங் நான் போகல, ஆர்ட்ஸ் அதுலதான் போகலாம், மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு டிகிரி கோர்ஸ் படிக்கலாம். அது என்னைக்கு இருந்தாலும் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு எப்பவுமே வேலை வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் மாஸ்டர் டிகிரி படிக்கலாம். அதனால இன்ஜினியரிங் இல்லைன்னா ஆர்ட்ஸ் டிகிரியில சயின்ஸ் குரூப் எடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு நல்ல வேலை எதிர்காலத்தில் கிடைக்கும். ஓகே, சோ அவரு சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதலாம். எழுதி முடிச்சுட்டு அது கிடைக்கல அப்படின்னா கூட இதை வச்சு நீங்க பிஜில வேலை வாங்கலாம், இல்ல நாம பிஜி பண்றதுனாலும் பண்றலாம். ஓகே, ஒரு காலர் வந்திருக்காங்க ஈரோட்ல இருந்து செந்தில். வணக்கம் செந்தில், உங்களுடைய சந்தேகம் கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் செந்தில், சொல்லுங்க. என்னோட சன் இப்ப +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதிருக்கா அப்படிங்க சார். ஓகே, மார்க் ஓரளவுக்கு வரும்னு சொல்லியிருக்கா, அப்படி நல்ல கட் ஆஃப் வரும்னு சொல்லியிருக்கா அப்படிங்க. சரி, எங்களுக்கு இப்போ அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அல்லது இசிஇ அந்த மாதிரி எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கும் சார். சரிங்க. இது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எது நல்லா இருக்குங்க, அல்லது இது ரெண்டுல எது பெட்டரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டுங்க. அதே மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் எது பண்ணா இது நல்லா இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலான்ட்டுங்க சார். இப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரெண்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அது ரெண்டுல பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இவர் ஈஸியா எடுத்து படிக்கலாம். ஓகே, ஈஸியா இன்னைக்கு ஒரு பெரிய புரட்சியை ஏற்பட இருக்குது நம்ம நாட்டில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல. அதுலயும் குறிப்பா நானோ டெக்னாலஜி அதுல இன்கார்பரேட் பண்ணா நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பு. அது ஸ்பெஷலைசேஷன் ஈஸியில. ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வித் நானோ மெட்டீரியல்ஸ், நானோ எலக்ட்ரானிக்ஸ் கான்செப்டை படிச்சாங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே உண்டாக காத்துட்டு இருக்கு. அதனால அதை படிக்கலாம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் போறதை விட ஈஸி படிக்கிறதுல நல்ல ஸ்கோப் இருக்கு. ஓகே சார், நம்ம எந்த காலேஜ் செலக்ட் பண்ணலாம், என்ன கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்றத பத்தி தொடர்ந்து பேசுவோம். சார், இப்போ மீடியா கோர்சஸ் பத்தி எடுத்துக்கிட்டோம்னா மீடியா மேல எல்லாத்துக்குமே ஒரு கிரேஸ் உண்டு. மீடியா கோர்சஸ் படிக்கணும், மீடியாக்குள்ள வரணும் அப்படின்ற கிரேஸ் இப்போ ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில எலக்ட்ரானிக் மீடியாவை நீங்க அறிமுகம் செய்தவர் அப்படிங்கிற முறையில மீடியா கோர்ஸுக்கான இன்விடேஷன், அதாவது ஈர்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க அந்த கோர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில கொண்டு வருவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் உள்ள வராங்க, அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ இதனுடைய இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கு, மாணவர்கள் எந்த அளவுக்கு அதை பாக்குறாங்க? இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்கிற மாணவர்களுக்கு விட இந்த கோர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோர்ஸோட சிலபஸ் தான் அதுக்கு காரணம். எலக்ட்ரானிக் மீடியா இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியாவில் இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சோம். அப்ப யூஜிசியோட அனுமதியின் பேர்ல தான் அதை ஆரம்பிச்சோம். இந்த சிலபஸ் விஸ்காம் சிலபஸை விட பெட்டர் சிலபஸா ஃப்ரேம் பண்ணோம். அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மாணவர்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்சஸ் கொடுத்தோம். கிராபிக்ஸ், அனிமேஷன், எடிட்டிங், வாய்ஸ் ரெக்கார்டிங், கேமரா ரெக்கார்டிங், லைட்டிங், இது மாதிரி எல்லா டாபிக்ஸையும் அதில் கவர் பண்ணி 5 வருஷத்துக்கு அந்த சிலபஸ் நடத்துறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப்லாம் கொடுத்து மாணவனுடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சோம். அதனால 5 ஆண்டுகளுக்கு இந்த மீடியா கோர்ஸ் நடத்துறதுனால எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு. கோர்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லாத ஒரே கோர்ஸ் இதுதான் நினைக்கிறேன். அதுல ஒரு மேத்ஸ் இருக்கு. பட் அது டோட்டலாவே மாணவர்களுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி விடக்கூடிய அளவுல தான் இருக்கு. அது 85% பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட கோர்ஸ். ஓகே சார், இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து கார்த்திக். வணக்கம் கார்த்திக், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, வணக்கம் கார்த்திக், சொல்லுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்ப என்ன படிக்கணும்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லா மைண்ட்ல பிளாங்கா இருக்கு. எந்த டிகிரி எடுத்தா கொஞ்சம் வேல்யூவா இருக்கும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸா? ஆமா ஆமா. இன்ஜினியரிங் படிக்க விருப்பமா? புரியல. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலா? இல்ல ஆபீஷியலா நான் படிக்கலான்னு. இல்ல உங்களுக்கு பிடித்த விஷயங்கள், உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன? என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? மேத்ஸ் பிடிக்கும் எனக்கு. மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா?
இல்ல ஒண்ணு எதுவுமே முடிவு பண்ணல. பிளாங்கா இருக்கு. இன்ஜினியரிங் தான் கன்ஃபார்மா முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. ஓகே, சோ இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு முடிவுல இருக்காரு. மேக்ஸ் நல்லா வரும்ன்றாரு. மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்க. இவருக்கு நல்ல மார்க் +2ல கிடைச்சதுன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறது நல்லது. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்லாம் அவருக்கு வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க சிவகங்கையில இருந்து நெல்லியாள். வணக்கம் நெல்லியாள், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு சார். அதாவது என் பையன் வந்து இந்த தடவை +2 எழுதியிருக்கிறாரு. ஓகே. டீம்டுல எல்லாம் சேர்க்காதீங்க, மேல் படிப்பு அதுல படிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகே. அது ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். டீம்டு கல்லூரியில சேர்க்கலாமா கூடாதான்னு. இன்னொன்னு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து சார் நேஷனல் லெவல் வின்னர்ஸ் இருந்தா சார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என் பையன் வந்து பேட்மிண்டன்ல டிவிஷனல் லெவல்ல டபுள்ஸ்ல ரன்னரா வந்திருக்காங்க. இவங்களுக்கு அப்ளை பண்ணலாமா? அது தகுதி இருக்கா? டீம்டு யூனிவர்சிட்டியில சேர்க்கறது மேல் படிப்பு படிக்கிறதோ வெளிநாட்டுல படிக்கிறதோ நாளைக்கு அது சிக்கலாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் எனக்கு தெளிவாதான் ஒரு பதில் வேணும். டீம்டு யூனிவர்சிட்டியில படிச்சா வெளிநாட்டுல படிக்கிறது சிக்கல்ங்கிற வார்த்தை அதுக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்துல இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கல்லூரிகள்ல முதல்ல நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்படி அந்த வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில போய் படிக்கலாம். அதனால டீம்டு யூனிவர்சிட்டியில படிச்சா வெளிநாட்டுல படிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றதுதான் தவறு. சார், இப்போ அவர் கேட்ட கேள்வியில இருந்து எடுக்கும்பொழுது பிட்ஸ் பிலானி மாதிரியான டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாத்துக்கும் ரெகக்னிஷன் இருக்கு, ஒரு ரெகக்னைசேஷன் இருக்கு. சோ இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அந்த ஸ்டேட்ல அவங்க படிச்சுட்டு வெளியே வராங்க அப்படின்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரில போய் படிக்க போறாங்க, இல்ல ஏதோ ஒரு வேலை வாய்ப்புக்கு போறாங்க அப்படின்னா அந்த இப்போ நான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ்ல படிச்சேன்னா எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது டிகிரி சர்டிபிகேட்ல வரும். நான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்கும் பொழுது அந்த காலேஜ் அந்த வேலை கொடுக்கறவங்க வந்து அந்த காலேஜ் எப்படி ரெகக்னைஸ் பண்ணுவாங்க? அதனால அவங்களுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வேலை வாய்ப்பு பாதிக்குன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல வேலை கொடுக்கறவங்க வந்து ஒரு மாணவர்கிட்ட திறமை இருக்குதான்னு பார்ப்பாங்க. இன்டர்வியூல வெற்றி அடையணும். அப்படி இன்டர்வியூல சக்சஸ் ஆச்சானா தான் அவங்க வேலை கிடைக்கும். அதனால டீம்டு யூனிவர்சிட்டியில படிச்சதுங்கிறதுனாலே வேலை கிடைக்காது. ஸ்கில் டெவலப்மெண்ட் முக்கியம்னு சொல்றீங்க. இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து கிரிஜா. வணக்கம் கிரிஜா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஓகே சார், காலர் கட் ஆயிடுச்சு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். சார், இதுக்கு முன்னாடி பேசின ஒரு நெல்லியால் அவர் கேட்ட கேள்வியில ஸ்போர்ட்ஸ் கோட்டா பத்தி கேட்டிருந்தாரு. நேஷனல் லெவல்ல வின் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி என்ன? ஸ்டேட்ஸ் லெவல்ல பிளே பண்ணி இந்த ஸ்டேட் லெவல் பிளேயருங்களுக்கும் அதுல மார்க்ஸ் உண்டு, ப்ரியாரிட்டி உண்டு. ஓகே. அதனால அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுடைய ரெகுலேஷன்ஸ் அவங்க படிச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் அந்த ரெகுலேஷன்ஸ் மாறும். ரெகுலேஷன்ஸ் இல்ல, யூனிஃபார்ம் ரெகுலேஷன் தான். ஓகே, அது ஒரு யூனிஃபார்ம் ரெகுலேஷன் தான். கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ற ரெகுலேஷன். ஓகே. சோ அதுல வந்து படிச்சு பார்த்துட்டு அவருடைய சன் வந்து அதுல எலிஜிபிள் மார்க் வாங்குறாரு. அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டால கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். சோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த காலேஜ்ல படிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம்ன்றத பத்தி தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எந்த துறையில் எந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம், எந்த துறையை தேர்வு செய்யலாம் என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். சார், இப்போ மீடியா கோர்சஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அது போக பிஆர் கோர்சஸ் பத்தியும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி காலர் வந்திருக்காங்க ராஜு, பூனேல இருந்து கூப்பிட்டிருக்காரு. வணக்கம் ராஜு, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார், என்னோட டாக்டர் இப்ப பயாலஜி குரூப் முடிச்சிட்டாங்க சார் +2ல. ஓகே. அவங்க வந்து இப்ப மேற்கொண்டு பயோடெக் எடுக்கலாம்னு இருக்காங்க சார். சரி. அதுக்கு என்னென்ன காலேஜ்ல இது கிடைக்குங்க சார், ட்ரை பண்ணலாம்? ஓகே. தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ்ல பயோடெக் கோர்ஸ் இருக்கு. ஏற்கனவே 45 காலேஜ்ல பயோடெக் கோர்ஸ் இருக்கு. அதுல கவுன்சிலிங்ல அவங்களுக்கு அட்மிஷன் எடுத்து சான்ஸ் இருக்கு. சோ அவங்களுடைய மார்க் கட் ஆஃப் பொறுத்து அந்த கவுன்சிலிங் அந்த ரேஞ்ச்ல எந்தெந்த காலேஜஸ் இருக்குன்னு பார்த்து அதுல செலக்ட் பண்ணுவோம். ஓகே சார். திருப்பூர்ல இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க தினேஷ். வணக்கம் தினேஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. நான் 12th மேத்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். ஓகே. எனக்கு ஷேர் மார்க்கெட் போகணும் ஆசை. ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி என்ன படிக்கலாம்? ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காரு. காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கலாம். காமர்ஸ் குரூப் எடுக்கலாம். பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து படிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி எடுத்து படிக்கும்போது மாஸ்டர் டிகிரி படிக்கிறது நல்லது. அப்பதான் அவருக்கு வந்து கிளாரிட்டியா இந்த மாசம் ஷேர் மார்க்கெட் பத்தி அனலைஸ் ஒரு ஸ்பெசிபிக்கா ஷேர் மார்க்கெட் பத்தி போகணும் அப்படின்றதுனால பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்மே வந்து கிளாஸஸ் நிறைய எடுக்கிறாங்க. அவங்க டிப்ளமோ கோர்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் ஒரு டிகிரி ஃபர்ஸ்ட் படிச்சிருது நல்லது.
ஃபண்டமெண்டலி ஃபைனான்சியல் டிசிப்ளின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் போறதுனால. ஃபினான்ஸ் பத்தின ஒரு பேசிக் டிகிரி யூஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுல ஸ்பெஷலைசேஷன் பிஜி போகணும். ஓகே, சென்னையில இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க, விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். நான் விக்னேஷ், நான் சென்னையில இருந்து பேசுறேன். பில வந்து ஹலோ சொல்லுங்க விக்னேஷ், தொடர்ந்து பேசுங்க. பில வந்து இசி அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எந்த குரூப் எடுக்கலாம், ரொம்ப ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். இசி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸா? ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி தான் பேசணும். இசிக்கு தான் அதிக ஸ்கோப் இருக்கிறதாக சொல்லியிருந்தாரு சார். வேற ஒரு சந்தேகம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அண்ணா யூனிவர்சிட்டியில கோட் எடுத்தா எந்த காலேஜ் கோட் எல்லாம் போடலாம்? இந்த ஒரு கோட் தான் போட முடியும் ஒரு காலேஜுக்கு, இல்ல நிறைய கோட் போடலாமா கேட்கலாம். கவுன்சிலிங் வரும்போது உங்க மார்க் உங்க ரேங்க்கு தகுந்தபடி உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் கிடைக்கிறது டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்னும் அதை பத்தி அவசரப்பட வேண்டாம். ஓகே சார், இப்போ மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய கோர்ஸ் என்ன? இவ்வளவு நான் அது முன்னாடி காலங்கள்ல எல்லாம் பார்க்கும் பொழுது ஆவரேஜா பார்த்தா இந்த கோர்ஸ் தான் மாணவர்கள் அதிகமா சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது எந்த கோர்ஸ்? இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. அதுக்கு அடுத்தது சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் ட்ரிபிள் இ. ஓகே, சோ சிவில் இன்ஜினியரிங்க்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் யாருமே போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு பொசிஷன் இருந்தது. இப்போ சிவில் இன்ஜினியரிங்கோட ஸ்கோப் எப்படி சார்? நல்லா இருக்கு. சிவில் இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு. ஏன்னா இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, அதனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு. ஓகே, சோ ஆர்கிடெக்சர் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்களுக்கு அதனுடைய ஆர்வம் இருக்கு. சோ ஆர்கிடெக்சரல் கோர்சஸ் எந்தெந்த காலேஜஸ்ல இருக்கு? ஏறக்குறைய 40 காலேஜில் இருக்கு தமிழ்நாட்டில். ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்கு. அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அவங்க சொந்தமா பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஓகே, சோ இப்போ சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஆர்கிடெக்சருக்கு வந்து நான் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? எம்ஆர்க் படிக்கலாம். யூனிவர்சிட்டி எம்ஆர்க் படிக்கலாம். ஓகே சார், இவ்வளவு நேரம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரியான கோர்சஸ் செலக்ட் பண்ணலாம், எதற்காக அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரியான கல்லூரியில் செலக்ட் பண்ணலாம், அண்ணா யூனிவர்சிட்டியில எப்ப கவுன்சிலிங் வருவதற்கான காலம் இருக்கிறது அப்படின்றத பத்தி எல்லாம் சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. இப்போ அவங்க கவுன்சிலிங் போறதுக்கு முன்னால அவங்க என்ன கோர்ஸ் எடுக்கணுங்கிறத தீர்க்கமா முடிவு பண்ணிட்டு கவுன்சிலிங் போகணும். ஓகே சார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இவ்வளவு நேரம் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. கல்லூரி வாசல் இத்துடன் நிறைவுபடுகிறது. அடுத்து வருவது நான் கடவுள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியில்.